ஹாய் வணக்கம். வணக்கம் கேட்கலண்ணா. வணக்கம். ஓகே, தங்காக்கு என்ன பேர்? ஆரபி. யார் இந்த பேரை வச்சது? அம்மா வைக்கலையா? ஆ சேர்ந்து தான். அப்போ என்னென்ன அப்பான்ட்டு சொல்கிறீங்க? எடுத்த வாக்கிலேயே அப்பான்ட்டு சொல்கிறீங்க. அப்பாவிலேயே ரொம்ப பாசம். செலக்ட் பண்ணினவர் என்னென்னு உங்களுக்கு அது தெரியும்? அப்பா சொன்னவரா? ஓகே, நல்லா கதைக்கிறீங்க. எத்தனையாவது பிறந்த நாள்? 11வது பிறந்த நாள். ஆரபி. வேறு என்னோட கூப்பிடுவாங்க பிள்ளைய? ஆறு கொண்டு கூப்பிடுவாங்க. எது உங்களுக்கு பிடிக்கும்? நல்ல பேர். ரெண்டுமே நல்ல பேர், அழகான பேர். எது உங்களுக்கு பிடிக்கும்? ரெண்டுமே பிடிக்கும். அப்படியா? அம்மாவை பிடிக்குமா அப்பாவை பிடிக்குமா? ரெண்டு பேரையும் பிடிக்கும். யார் இது இப்படியெல்லாம் கதைக்கிறதுக்கு உங்களுக்கு பழக்கி விட்டது? நல்லா கதைக்கிறீங்க. ஓகே, இன்றைய நாளில் வந்து எங்களோட ஆரம்பிக்கு வந்து 11வது பிறந்த நாள்னு சொல்லி அவங்களோட வீட்டில் வந்து அம்மா அப்பா நிறைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட சொந்த பந்தங்கள், அம்மாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. உங்களோட பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட நிமித்தம் புதுக்குடியிருப்பிலேருந்து நைல் சர்ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். சரிதானே? நல்லா கதைக்கிறீங்க. இதில் யார் வெல்லுவோம்னு பார்ப்போம். மாமா வெல்றனா நீங்கள் வெல்றீங்களான்ட்டு பார்ப்போம். ஓகேயா? சரி, 3 பேர் இந்த சர்ப்ரைஸை வந்து இந்த இடத்துல வந்து வர முடியாதவங்களை ஒருத்தவங்க உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. விஷ் ஹாப்பி பர்த்டே ஆரபின்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. ஓகேயா? அப்படி வேண்டிக்கொள்ளுங்க. ஓகே, நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? பிடிச்சிக்கொண்டுதான். பிடிச்சிக்கொண்டு. ரைட், அதுக்கு மேலே வைங்க. ரைட், ஆரபின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பட்டர்ஃப்ளை பறக்குது. எது நல்லா இருக்கு? பட்டர்ஃப்ளை நல்லா இருக்கா? நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? என்ன ஃபஸ்ட்டே ஒரு மௌனம் வந்துட்டு நல்லா கதைச்சிறீங்க. ஓகே ஆரபி, நல்லா கதையுங்க. சரி, உங்களோட இந்த பிறந்த நாளுக்கு வர முடியாதவங்கள ஒருத்தவங்க இந்த சர்ப்ரைஸை தந்திருக்கிறாங்க. ரைட், ஜாராக இருக்கு. சின்ன மாமா எங்கே இருக்கிறார்? மட்டிக்கலோவில். ஓகே, சின்ன மாமா தந்திருப்பாங்க. எத்தனை மாமா? 2. ஏன் சின்ன மாமா மட்டும் சொல்லி இருக்கிறீங்க? கதைக்கிறீங்களா? சரி சரி, ஓகே, சரி பார்க்கலாம். சரி, ஓகே, ரைட். சின்ன மாமாவோட சொல்லியிருக்கிறீங்களே. என்ன பேர் சின்ன மாமாவுக்கு? கோகுலதாஸ். ஓகே, ரைட். இந்த மாதிரி இன்னொரு சாக்லேட்டோட தந்துருக்காங்க. சாக்லேட் பாஸ்கெட்டோட தந்துருக்காங்க. உங்களுக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்தில் ரைட், அதையும் வேண்டிக் கொள்ளுங்க. அதே நேரத்தில் உங்களோட கையால் உங்களோட தங்கச்சிக்கும் ஒரு சாக்லேட் கொண்டு தந்துருக்குறாங்க. உங்களோட தங்கச்சியை கூப்பிடுங்க. ஆகும். ரைட், உங்களோட மாமாவும் சொல்லியிருக்கிறீங்க. இன்னும் 2 பேரை தான் நீங்கள் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேயா? 2 பேரை சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. சரி, நீங்கள் தவறான விடை சொன்னால் இன்னும் பனிஷ்மெண்ட் உங்களுக்கு தரலாம். எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னா நீங்கள் தப்பான விடை, தவறான விடை சொன்னால் என்ன பனிஷ்மெண்ட் நீங்களே சொல்லுங்கள். என்ன கொடுக்கலாம்? பாட்டு படிப்பீங்களா? என்ன நல்லா கதை சொல்கிறது? நீங்கள் டக்கண்டு அப்படி நிப்பாடிங்க. பாட்டு படிப்பீங்களா? பாட்டு படிப்பீங்க? இல்லை டான்ஸ் ஆடுவீங்களா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட 2ல் 1. ஓகேயா? சரி, செலக்ட் பண்ணுவோம். ஓகே, ஆரபி. ஏன்னா ஆரபிக்கு வந்து இன்றைக்கு வந்து ஆரபி நல்லா கதைச்சு கொண்டு வந்து சடன்லியாக வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு அவங்களோட கதை நல்லா கதையுங்க. சரிதானே? ரைட், உங்களோட தங்கச்சியை வச்சுருங்க. ரைட், ஓகே ஓகே தாங்க. உங்களை பிள்ளைக்கு ஒரு சாக்லேட் பாஸ்கெட், சாக்லேட் பொக்கே ஒன்று தந்துருக்குறாங்க. அக்காட்ட வேணுங்க. அக்காட்ட இன்றைக்கு பிறந்த நாள் அக்காட்ட கையால் வேணுங்க சாக்லேட். 2 பேரும் சாக்லேட்டுக்கு சண்டை பிடிக்கிறீங்களா? சிரிப்பை பார்த்தா சண்டை நடக்கிறது போல தெரியுது. அப்படியெல்லாம் ஓமா இல்லையா? பிள்ளைக்கு என்ன பேர்? சஸ்மிகா. என்னென்னு கூப்பிடுவாங்க? சச்சி ஒன்று கூப்பிடுவாங்க. சின்ன குழப்படி போடுறா. அப்படியா? அப்படியா? சரி, ஓகே, நல்லா கதைக்கிறீங்க. ஓகே, நல்லா. ரைட், அக்காவுக்கு தேங்க்யூ சொன்னீங்களா? தேங்க்யூ. என்ன நான் சொன்ன சொல்கிறீங்க? சரி, ஓகே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கொஞ்சம் மனசில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. என்னடா சாக்லேட்டு என்ன அவருக்கும் கொடுத்துட்டு இருக்கேன்? அப்படியா? இல்லை, என்ன ஆரபி. ஓகே, ரைட். நீங்கள் சொல்லுங்கள், அக்காவுக்கு இந்த கிஃப்ட்டை யார் கொடுத்துருப்பாங்க சர்ப்ரைஸாக? இந்த இடத்துக்கு வர முடியாதவங்க யாராக இருக்குது? உங்களோட கெஸ்ட் மாமா. மாமா மட்டும்தான் சொல்கிறீங்க. அண்டியாக்கில் ஒரு தரம் இல்லையா? சித்தாக்கில் ஒரு தரம்? அண்டியாக்கில் இல்லையா? சித்தி, சித்தப்பா? பெரியம்மா. என்ன பேர் பெரியம்மா? தெரியாது. எங்கே இருக்காங்க? பேட்டிக்கலோவில். ஓகே, பெரியம்மான்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் என்ன மாதிரி பெரியம்மா இல்லையா? நீங்கள் பெரியம்மாவா மாமாவா? மாமாவா? பெரியம்மா இல்லை. பெரியம்மா இல்லை. சரி, ஓகே, ரைட். அப்பா செய்திருக்க மாட்டாங்களா உங்களோட அப்பா? நீங்கள் அப்பாவும் சொல்லி ரைட். நீங்கள் 2 பேரும் சொல்லலாம். இன்னும் வேறு யார் செய்திருப்பாங்க உங்களோட கெஸ்ஸி? சரி, மாமா இல்லாட்டிக்கு வேறு யார் செய்திருப்பாங்க? அம்மா அப்பா. நீங்கள்? மாமா. 3 பேர். ரைட். இந்த இடத்துக்கு வர முடியாதவங்கன்னு நான் சொன்னேன். மாமா. அம்மா அப்பா இல்லை. பெரியம்மா இல்லை. என்ன பெருமூச்சு வருது? சரி, ஓகே, இந்த கிஃப்ட்டை வேணுங்க. சரி, ஓகே. இப்போ இந்த தருணம் நான் தான் வென்றிருக்கிறேன்னா நிறைய ஆன்சர் இல்லை, நோ ஆன்சர். யார் தந்தது இது? வாசிங்க. பெருத்தி மச்சா எங்கே இருக்காங்க?
வெட்டிக்கிறோம். ஓகே, அதை ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். பீங்க. ஓகே, அழகான ஒரு சூப்பரான ஒரு பேக் ஒன்று தந்துருக்குறாங்க. என்ன தாங்க அக்காவுக்கு? சரி, ஓகே. பிள்ளைங்க பிறந்த நாளுக்கும் தருவாங்களே என்ன? அப்படி இல்லை, எப்போ பிறந்த நாள்? 1ஆம் தேதி. ஓகே ரைட். இன்னும் கிஃப்ட் வருது. இதார் தந்துருப்பாங்க. சீனு அண்ணா அங்கே இருக்கிறாங்க. எல்லாருமே நிறைய பேர் வேட்டிக்குள்ளையில தான் வந்துருக்குது. ரைட், அதையும் ஓப்பன் பண்ணுங்களேன் பார்ப்போம். நாங்களும் பார்ப்போம். நிறைய பேர் பார்க்குறதுக்கு இருக்கிறாங்க. தங்கச்சிட்டி ஒன்றை கொடுங்களேன். தங்கச்சியும் ஓப்பன் பண்ணி போய் தரட்டும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண பார்ப்போம். வேகம் காணாது. கதையின் வேகமான கையில் இல்லை போலடகு. சும்மா கிளி. சும்மா கிளிங்க. தங்கச்சி வேகமாக ஓப்பன் பண்ணிட்டு யார் இதில் ஃபர்ஸ்ட் ரெண்டு பார்ப்போம். அவங்களுக்கு கிஃப்ட் இருக்குன்னு ஃபர்ஸ்ட்டாக ஓப்பன் பண்ணுற ஆளுக்கு கிஃப்ட் இருக்குதா? தங்கச்சிக்கு போயிடும் கிஃப்ட் எல்லாம். உங்களுக்கு வந்த கிஃப்ட் தங்கச்சிக்கு கொடுக்க வேண்டி வந்துடும் பிறகு. ரைட், ஓகே. காம்பாஸ் ஏண்ணே? சரி, ஓகே. அடுத்த கிஃப்ட்டை தங்கச்சிகிட்ட கொடுப்போம். ரைட், நீங்கள் அடுத்து ஓப்பன் பண்ணுங்க. இல்லை, அது இருக்கணும் ஒன்று. அப்படி இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணுங்க. தாங்க இங்கே பாருங்கள். ஓகே, வேகம். ப்ரைஸ் அண்டோன்னு வேகமாக ஓப்பன் பண்ணோம். வட்டிக்குள்ளே இருந்து வந்தது அப்படியே நிறைய ஒட்டி இருக்கிறாங்க. நிறைய என்ன சாமான்? டென்ட் வந்துருக்கு. என்ன சாமான்? இங்கா அங்கே யாரையோ பார்வடுது. சரி, ஓகே. அடுத்த ட்ரிங்க் போத்தல், அழகான ஒரு ட்ரிங்க் போத்தலோட தந்துருக்குறாங்க. ஓகே, அடுத்த கிஃப்ட் ஒன்று அக்கா ஒன்று தங்கச்சி. ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். ரைட், அந்த ரைட் வேணுங்க. அப்படி சூப்பர். சிரிப்பை காணையில் அக்கா இந்த முகத்தில் சிரிப்பை இன்னும் காணையிலையே. தங்கச்சி தான் சிரிக்கிறாங்க. ரைட், நீங்கள் அதுதானே. சரி பார்ப்போமா பிள்ளைக்கு அதை மாதிரி இருக்கோம். ஓகே, நல்ல ஒரு பூவாசம் வந்து வந்திருக்காங்க. ரைட், இந்த சைட். ஓகே, இப்போ சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் சொன்ன அத்தனை பேரும் இல்லைன்னு சொல்கிறேன். சரிதானே? உங்களோட மாமா இல்லை, பெரியம்மா இல்லை, ஒருத்தருமே இல்லை. ஆனால் உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்களே வட்டிக்குள்ளேருந்து. உங்களோட அண்ணா அக்காச்சி எல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. ஓகேயா? சரி, இந்த மாதிரி இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. இது வந்து என்னத்துக்கு தந்திருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் கொலசிப்பில் பாஸ் பண்ணினதுக்கு நல்ல மார்க்ஸ் எடுத்துருக்கிறீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக உங்களுக்கு அந்த தருணத்தில் தராமல் பிறந்த நாளில் வந்து உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. யார் தந்திருப்பாங்க? இது அம்மா. ஷுவர் அம்மா. அப்பா இல்லை. நான் இல்லை அப்பா இல்லை. என்ன சொல்கிறீங்க? அங்கே அப்பா பக்கத்தில் இருக்கிறார். அப்பா இல்லையா? சரி, ரெண்டு பேருமே உழைக்கிறாங்க. சரிதானே? யார்? அம்மா தான் செய்திருப்பாங்களா? அப்படியா? என்ன சொல்லுங்க, என்ன தப்பா சொல்லிட்டு நீ அப்பா பக்கத்தில் நிற்கிறார். அந்த ஒரு ஃபீல். சரி, ஓப்பன் பண்ணுங்க பார்க்கலாம். லாஸ்ட் ஆஃப் பார்ப்போம். அப்படி தூக்கி காட்டுங்க. ஓகே, செயினா? செயின். ரைட், யார் போட்டு விடுறது பிள்ளைக்கு? தங்கச்சியை சொல்லுவோம் போட்டு விடுங்கன்னு சொல்லி. என்ன அக்காவுக்கு போட்டு விடுறீங்களா? சரி, ஓகே. போடுவீங்களா? சும்மா கழுத்தால் போடுற மாதிரி போடுங்க. ஓகே, சரி, பிறகு நாங்கள் செய்வோமா? ரைட், ஓகே. சரி,
இதுக்கும் வந்து நீங்கள் ஸ்காலர்ஷிப்பில் நல்ல மார்க்ஸ் எடுத்து ரிஸ்க் எடுத்து படித்ததுக்காக உங்களுக்கு ஒரு ப்ரைஸ். ஓகேயா? ரைட். இதை யார் தந்திருப்பாங்க? ஓப்பன் பண்ணக்கூடாது, விட ஓப்பன் பண்ணக்கூடாது. யார் தந்திருப்பாங்க? என்ன இது? அப்பா உண்டு, அம்மா உண்டு. அப்பாவை சொல்லாமல் விட்டுட்டேனே. 2 பேருமே இல்லை. யார் தந்திருப்பாங்க உங்களுக்கு? அத்தை எங்கே இருக்கிறாங்க? வெட்டிக்கு மூங்கிலா. என்ன பேர்? வந்திருக்காங்களா? வந்திருக்காங்களா? சரி, பார்க்கலாம். சரி, ஓப்பன் பண்ணுங்க. ட்ரிங்க். அப்படியா? சரி, தங்கச்சி சொல்லுவோம், போட்டு விட சொல்லி. என்ன தங்கச்சி சொல்லுங்கள், தங்கச்சியை கொடுங்க, போட்டு விட சொல்லி. அப்போ தான் அவருக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. எந்த விரலுக்கு போடுபடு? நடுவிரலா? ஓகே, சரி. அப்படி அங்கடி பிடிச்சி கொண்டு என்ன பாருங்க. சரி தானே? எல்லாமே தப்பான விடை. பனிஷ்மெண்ட் இருக்குது. என்ன அக்காவுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? சொல்லுங்கள். தங்கச்சி கிட்ட கேட்போம், என்ன பனிஷ்மெண்ட்? டான்ஸ் ஒன்று ஆடுவோம்மா, பாட்டு ஒன்று படிப்போம்மா. எது? பாட்டா டான்ஸா? என்ன கொடுக்கலாம் அக்காஜி? டான்ஸ். சரி, ஓகே. டான்ஸ் ஒன்று இன்றைக்கு இருக்குது. சரி, இன்றைக்கு வந்து ஆரபிக்கு வந்து 11வது பிறந்தநாள் சிறப்பாக வந்து ஒரு சர்ப்ரைஸ் மூலமாக புதுக்குடியிருப்பு நைட் சர்ப்ரைஸ் மூலமாக வந்து ஒரு சர்ப்ரைஸை நாங்கள் கொடுத்துருக்கிறோம். ஆனால் அவங்க வந்து தப்பான விடயத்தான் எனக்கு சொல்லியிருந்தாங்க. சரிதானே? சரி, பார்க்கலாம். இந்த கிஃப்ட்டுகளை, இந்த செயின் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, ஒரு ட்ரிங்க் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, அந்த மாதிரி நிறைய கிஃப்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. சரியான விடையை அவங்க சொல்லலை. இன்னொரு சான்ஸ் ஒன்று கொடுப்போம்மா அக்காவுக்கு. இன்னொரு சான்ஸ். ஃபைனலாக நீங்கள் யாரை கெஸ் பண்ணுறீங்க? ஒரே ஒருத்தர் தான், ஒரே ஒருத்தங்கள்லாம். சரி, இந்த இடத்துல நிற்கிறாங்க. யார்? அம்மா அப்பாவும். சரி, பார்க்கலாம் யாருன்னு சொல்லி. சரி, எங்களை ஆரம்பிக்காக எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹாப்பி பர்த்டே சாங். ஓகேயா? ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, கை தட்டுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் ஆரபி, ஹாப்பி பர்த்டே டு யூ. எங்களோட ஆரபிக்கு வந்து இன்றைக்கி 11வது பிறந்தநாள் சிறப்பாக நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற தருணத்தில் வந்து நிறைய பேர் வந்து ஆரபிக்கு வந்து இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லுவதற்காக வந்திருக்கிறாங்க. சரி, பார்க்கலாம். புதுக்குடியிருப்பு நைட் சர்ப்ரைஸ் மூலமாக அவங்களுக்கும் எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். எப்போவுமே இறைவனுடைய நல்லாசிகள் பெற்று இறைவனுடைய ஆசீர்வாத சொல் கேட்டு நல்ல உயர்ந்த அந்தஸ்துக்கு அவங்க இன்னும் பெறணும், நல்லா படிக்கணும்னு சொல்லி புதுக்குடியிருப்பு நைட் சர்ப்ரைஸ் மூலமாக இறைவனிடத்தில் பிரார்த்தித்து கொண்டு நாங்களும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லியதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஓகே ஆரபி, சரிதானே? ஒரு கவிதை ஒன்று தந்திருக்கிறாங்க, அதை பார்ப்போம். பார்த்துட்டு நீங்கள் ஃபைனலாக ஜார்ன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகேயா? இந்த கிஃப்டை ஜார் தந்திருக்கிறாங்கன்னு சொல்லி. எங்கள் வீட்டு இளவரசிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வரங்கள் கேட்காமலே உன்னை மகளாய் பெற்றேனே. உன்னை நான் காணும் முன்னே எனக்கொரு உலகமில்லை. உன்னை கண்டுகொண்ட பின் உன் இவ்வுலகம் பெரிது இல்லை மகளே. நீ முதலில் பேசிய வார்த்தை, நீ முதலில் நடந்த நடை, முதலில் வாங்கிய பரிசு எல்லாம் இப்போ என் கண்முன்னே நிற்கிறது மகளே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எங்கள் ஆரபிக்கு. இந்த பிறந்தநாள் மிக சிறப்பானதாக அமையவும் உன் வாழ்க்கை என்று கொண்டாடி மகளும் இனிப்பை போல என்றும் சிறந்து விளங்க வாழ்த்துகிறோம் நாங்கள். இனிதான பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஒரு அழகான கவிதையை தந்திருக்கிறாங்க. ஜாரா அம்மா, அப்பா இல்லை. அப்படியா? சரியான கேள்வியை சொல்லியிருக்கிறீங்க. சரி, இந்த சர்ப்ரைஸை வந்து இந்த தங்களுடைய மகள் வந்து சந்தோஷமாக இருக்கணும்ன்றதுக்காக இந்த சர்ப்ரைஸ் மூலமாக உங்களை மகிழ்விச்சிருக்கிறாங்க. சரி, ஓகே அம்மா, இந்த கிஃப்ட்டுகளை எல்லாம் வேண்டி தந்திருக்கிறாங்க. அதுக்கு சப்போர்ட்டாக வந்து உங்களோட அப்பா இருக்கிறார். இந்த கவிதையை உங்களோட அம்மா தந்திருந்தாங்க. ஓகே தானே? இந்த சர்ப்ரைஸை உங்களோட அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து தான் தந்திருந்தாங்க. இந்த கவிதையை அம்மா தந்திருந்தாங்க. ஓகேயா? சரி, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தேங்க்யூ மட்டும்தானா? காணுமா? தேங்க்யூ காணுமா? என்ன சொல்கிறீங்க? சரி, அம்மாவும் அப்பாவும் இறைவனுடைய ஆசீர்வாதம் உண்டு எப்போதுமே இருக்கணும், உடலுள்ள ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ தான் பிள்ளைகளுக்கு எல்லாமே வேண்டி தருவாங்களா? அப்படி தானே? ஏன்னா சரி, ஓகே. உங்களோட ஆன்ட்டி, சித்தி, சாரி அக்கா, அண்ணா எல்லாம் நிறைய பேர் கிஃப்ட்டுகளை தந்துருக்குறாங்க பேட்டிக்குள்ளேருந்து. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தேங்க்யூ காணுமா? சரி, உங்களோட அம்மாவை அப்பாவையும் கூப்பிடுங்க, ஒரு விஷ் பண்ணுவோம். விளங்கல கேட்கல அவங்களுக்கு என்னென்னு கூப்பிட்றேன் நீங்கள்? வாங்க வேண்டாம், வெக்கம் வருது. சரி, ஓகே. அம்மா அப்பா வாங்க கொடுங்க. உங்களோட கிஃப்டா? ரைட், அக்காட்ட கொடுங்க. ரைட், புற என்ன
தங்கச்சி தேங்க்யூ சொல்லல. தேங்க்யூ. ஓகே ஓப்பன் பண்ணுங்க பார்க்கலாம். ரைட் பா சோப்பினக்கில் போடு. தங்கச்சி ஓப்பன் பண்ணுங்க. தங்கா சேர்ந்து தங்கச்சி சேர்ந்து ஓப்பன் பண்ணுங்க. நீங்களும் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து இங்கே வேறுங்க. அப்படியே தங்கா இங்கே வேறுங்க. ஓகே 2 பேரும் ஓப்பன் பண்ணுங்க. எங்க பாப்பா அப்படியே பிடிச்சிருங்க. அவங்க காட்டுங்க. தங்கச்சியும் பிடிங்க. ரைட் இங்கே வேறுங்க 2 பேரும். ஓகே ஓகே சரி தேங்க்யூ. நல்லா இருக்கா? சூப்பர். என்ன ரைட் இன்றைக்கு வெரி ஹாப்பி. அப்படியா அரபி? ரைட் அப்படி சென்றுருவாங்க. சங்கீதம் கேட்டதில்லை. பொன்மகளின் புன்னகை போல் யுகப்பூக்களுக்கு புன்னகைக்க தெரியவில்லை. என் பிள்ளை எட்டு வைத்த நடையை போல எந்த இலக்கண கவிதையும் நடந்ததில்லை. முத்துக்கள் தெரிக்கின்ற மழலை போல ஒரு 300 மொழிகளில் வார்த்தை இல்லை. தந்தைக்கும் தாயமுதம் சுரந்ததம்மா என் தங்கத்தை மார்போடு அணைக்கையிலே. வா வா என் தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே. பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவே வா. சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை. குந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை. இன்னும் வேண்டுமடி இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். அன்பெனும் குடையை நீட்டுகிறாய்
சந்தோஷம் தந்தாய். கை வீசும் ஜன்னல் நீலா நீ வந்த வேளை, வாழ்க்கை பாதை எங்கும் வரவேற்பு மாலை. எங்கள் வீட்டு கடிகாரத்தில் எல்லா நேரமும் இன்பம். இனி உந்தன் பின்னால் உந்தன் நண்பன் எங்கள் உலகம் சுற்றும். சின்ன மகராணியே மகளாக வந்தாய், சிரிப்பால் எந்த நெஞ்சில் சந்தோஷம் தந்தாய்.